வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் திரு குமாரதேவன் அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறாரு. நேற்று இந்த வரைவு கொள்கையை எதிர்த்து வள்ளூர் கோட்டத்தில் திராவிடர் கழகம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது அவர் இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறார். சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக. நேற்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிக தெள்ளத் தெளிவாக ஏன் சட்டப்பேரவையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக அதில் சொன்னார். ஒவ்வொரு முறையும் ஆட்சிகள் மாறும்போதும் புதிதாக கல்விக் கொள்கை வருவது சாதாரணமானது. ஆனால் இது ஏதோ நேற்று கொண்டு வந்தது போல் அல்ல. மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று சொல்லும்போது சொன்னார், கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக நாங்கள் எல்லோரிடமும் கருத்து கேட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த வரைவறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்திருக்கோம், இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த பத்திரிகையிலையும் அல்லது எந்த அடிப்படையில் யாருக்கிட்டையும் இவங்க கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதற்கு பிறகு ஏன் இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 22 மொழிகள் ஆட்சி மொழிகளாக இருக்குது. 22 மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கும்போது அந்த வரைவறிக்கையில் 4.11 என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல சமஸ்கிருதத்துக்கு மட்டும் கூடுதலான ஒரு தகுதியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி கொடுப்பது என்பது மற்ற மொழிகளை கேவலப்படுத்தி அல்லது அந்த மொழிகளுக்கு எந்த வகையிலுமே ஊக்கமளிக்கக்கூடாத வகையிலே ஏதோ சமஸ்கிருதத்தால் தான் இந்த இந்தியாவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது போன்ற ஒரு பிம்பத்தை காட்டி அந்த மொழிக்கு உயிரூட்டக்கூடிய ஒரு நிலைமையை இந்த மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. இல்ல வரைவு அறிக்கை தானே கொடுத்திருக்காங்க. எதெல்லாம் கரெக்ஷன்ஸ் வேணும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லலாம்ல. இல்ல, ஒவ்வொரு முறையும் இவங்க சொல்றது ரைட்டு, கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கிறது ஏதோ மேலோட்டம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் சமூக நீதிக்கு அந்த வரைவறிக்கையிலே எந்த வகையிலும் இடமில்லை. நீங்க ஒரு நிமிஷம், நான் அந்த அதாவது இது வரைவு அறிக்கை, இது மாற்றத்திற்கு உட்பட்டது. பொதுமக்கள் யாராக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், கட்சிகளாக இருந்தாலும், பொதுமக்களாக இருந்தாலும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அதை பற்றி கருத்தை தெரிவிக்கலாம். வெப்சைட்லேயே போட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கருத்து தெரிவிக்குவதற்கான அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, சமஸ்கிருதத்தை பற்றி அவர் சொன்னார். 43 பக்கம் உள்ள அந்த டிராஃப்ட் பாலிசியில் நான் அதை படித்தேன். ஒரே ஒரு லைன் தான் அது. Keeping in view special importance of Sanskrit to the growth and development of Indian languages and its unique contribution to the cultural unity of the country. இது முக்கியமா பாருங்க. Facilities for teaching Sanskrit at the school and university stages will be offered on a more liberal scale. எங்குமே சமஸ்கிருதம் கட்டாயப்படுத்தப்படும் இல்ல, கட்டாயமாக யாரும் ஏற்கனவே சமஸ்கிருதம் பல யூனிவர்சிட்டிஸ்ல கத்து கொடுக்குறாங்க. இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே சன்ஸ்கிரிட், BA சன்ஸ்கிரிட் இருக்கு, MA சன்ஸ்கிரிட் இருக்கு. அதனால லட்சக்கணக்கான மக்கள் போய் கத்துக்கிறாங்களா? இந்த ஒரு 43 பக்கத்துல சமஸ்கிருதம் என்ற வார்த்தையே இந்த ஒரே ஒரு இதுதான் வருது. ஏற்கனவே யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அவங்களாவே கத்துக்கறாங்கன்னா அப்படியே விட்டுருக்காங்க. அவங்க 22 மொழிகளை பற்றி எந்த வகையிலேயே சொல்லல. 22 மொழிகள் இருக்குது. 22 மொழிகள்ல எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவம் எந்த மொழிக்கு மட்டுமே ஏன் என்பதா இங்க இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. மற்ற மொழிகளுக்கு ரீஜனல் சென்டர்ஸ்ல டெவலப்மெண்ட் ஏற்கனவே. இப்போ நீங்க சமஸ்கிருதத்தை நாங்கள் கத்துக் கொடுப்பதற்கு வசதிகள் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றது ஏதேனும் ஒரு நாளைக்கு என்ன ஒரு மொழியையும் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ரீதியாக அவர்கள் பார்த்து அவர் சொல்லி இருக்கிறாங்க. யோகா கத்து கொடுக்க கூடாது, யோகா கத்து கொடுக்க கூடாது, அதுவும் இந்துத்துவ கொள்கை ரீதியாக வருது. நீங்க சொல்றக்கூடிய ஸ்டேட்மெண்ட் படியே வரும். இப்ப நீங்க ஹிந்தி படிக்கணும்னா ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி யூனிவர்சிட்டில முன்னாடி என்ன வருது, சான்ஸ்கிரிட் இருக்குன்னா விருப்பத்தின் அடிப்படையில போய் படிக்கிற போது எந்த விதமான பிரச்சனை கார்த்திக் ஒரு பாலிசியா டிராஃப்ட் பண்ற போது தான பிரச்சனை. ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பாருங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணணும். 1968 இருந்து 3 மொழிகள் பயில வேண்டும் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கு. அது சில ஸ்டேட் சரியா பண்றாங்க, சில மாநிலங்கள்ல அது சரியா இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல. தாய்மொழிக்கு முக்கியத்துவம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழியில அனைத்து மாநிலங்களிலும் கல்வி கொடுப்பதற்கு எந்த விதமான தடை இல்லை. அந்த மாதிரி தாய்மொழியில அடிப்படையா கல்வி கொடுத்தீங்கன்னாக்க
இங்கிலீஷை வந்து செகண்ட் லாங்குவேஜா வச்சுக்கோங்க 5ஆம் கிளாஸ்ல இருந்து. 5ஆம் கிளாஸ்ல இருந்து நீங்க மாத்தி இங்கிலீஷுக்கு முக்கியத்துவம் அதிகப்படுத்துங்க, ஏன்னா அது முக்கியம். இது எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஒரு பேராகிராஃப்னால அப்படியே வந்து சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க அப்படிங்கறது எடுத்துக்கொள்றதுக்கு எந்த விதமான ஒரு எங்கேயாவது கட்டாயப்படுத்தப்படும். 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாலிசி வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. புதிதாக கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்துறாங்க. தேசிய அளவுல தமிழக மாணவர்களுடைய திறன் அப்படிங்கிறது, பெரும்பாலான மாணவர்கள் வந்து அந்த நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய தேர்வுகளில் வந்து வெற்றி பெறுகிறது இல்லைங்கிற போது புதிய புதிய மாற்றங்களை வந்து கொண்டு வருவதற்கு ஏன் வந்து நாம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்? இவங்களுடைய இந்த நோக்கம் என்னன்னா, ஒரே நாடு, ஒரே மதம், ஒற்றை கலாச்சாரம் அப்படிங்கிற அந்த ஒன்றை நோக்கி போவதற்கு சமஸ்கிருதம் இவங்க தூக்கி பிடிக்கிறாங்கிறத எங்களுடைய குற்றம். சமஸ்கிருதம் எத்தனை முறை இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு? ஒரே ஒரு கேள்வி. எத்தனை முறை இந்த 43 கேள்வில நீங்க பேசும்போது நான் எதுவும் குறுக்கிடல. இல்ல, தேவையற்ற குறுக்கீடுகள் வந்து என்னால வந்து ஒத்துக்க முடியல. இல்ல, நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்க. இல்ல, நீங்க சொல்லுங்க. நான் கேக்குற கேள்வி ஒண்ணுதான். எத்தனை முறை சமஸ்கிருதம் என்ற வார்த்தை இதுல வருது? எத்தனை முறை? இதுல இந்திங்கிற வார்த்தையே வரலங்க. அதுக்காக நீங்க இந்தியை தூக்கி பிடிக்கல. ஏற்கனவே நவோதயா பள்ளிகள் வந்து கொண்டு வந்தீங்க, அப்புறம் கேந்திரிய வித்யாலயா கொண்டு வந்தீங்க. எத்தனையோ கல்விக் கொள்கை கொண்டு வந்து அத்தனை கல்விக் கொள்கைகளும் வெற்றி பெற்றிருக்கிறவா என்பது ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது வந்து தேசிய அளவில் வந்து இருக்குன்னு. 1976 எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு 42வது திருத்தத்தின் மூலமாக கல்வி வந்து எடுத்துட்டு போனாங்க. அதனுடைய விளைவு தான் இவ்வளவு காரணம். தேசிய கொள்கை என்று சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க சொன்னாலும் கூட, இதுல எதை போக்கஸ் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. ஏதோ மேலோட்டமா பார்க்கும்போது இது வந்து மும்மொழி கொள்கை, 5வது வரைக்கும் தமிழ் படிக்கலாம், அதை வந்து மற்ற அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் படிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இருந்தால் கூட இது எதை முன்னிலைப்படுத்துகிறது என்பதை பார்க்கணும். இதுல ரிசர்வேஷன்ங்கிறது வந்து இல்லை. முதல்ல ஆரம்பத்தில் அவங்க சொல்லும் போதே ஏதோ குருகுல கல்வியை தான் வந்து கொண்டு வந்தது, அந்த குருகுல கல்வியின் மூலமாகத்தான் எல்லாம் வந்ததுங்கிறது வந்து முதல்ல வந்து சொல்லிட்டு வராங்க. கடைசி அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானால் வெளிநாட்டிலும் குருகுல கல்வி இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முழுக்க முழுக்க கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான் இந்த பக்கம். 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்காத மாணவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இதுல வந்து நல்லதாக மேலோட்டமாக பார்க்கப்பட்டாலும் கூட, ஆனா உள்ளார்ந்த அளவில் இருக்கக்கூடியது வந்து முழுக்க முழுக்க இது அகைன்ஸ்ட் ஆஃப் ரிசர்வேஷன் பாலிசி, அகைன்ஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர், அகைன்ஸ்ட் ஆஃப் டீச்சர்ஸ் வெல்ஃபேர் எல்லாமே இதுல வந்து இருக்கு. இதுல ஊன்றி படிச்சு உண்மையை நம்ம தெரியணும். சும்மா மேலோட்டம் பார்த்துட்டு இல்ல இது நீங்க வந்து சமஸ்கிருதத்துக்காக நீங்க எதிர்க்கிறீங்கன்னு சொல்றதோ அல்லது வந்து மற்ற விஷயங்களுக்காக நீங்க சொல்றது, இந்த ஒற்றை கலாச்சாரம் என்கின்ற அந்த அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த திட்டம். அதாவது அடிப்படையாக இதில் ஏதேனும் அப்சல்யூட் வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நீங்க பார்த்தீங்கன்னா இதுல வந்து அப்ஜெக்ட் பண்ற மாதிரி பெரிய அளவில் எதுவுமே இல்லை. ஆனால் அதில் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதுல சில தவறுகள் செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா என்ன அடிப்படைனா, இதுல வந்து அவங்க என்ன முதல்ல பண்ணாங்க, ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுல வந்து கல்வியாளர் ஒருத்தர் தான் இருக்காரு, மற்றவங்க எல்லாம் பியூரோக்ராட்ஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்ற மூத்த ரிட்டையர்ட் ஐஏஎஸ். டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் கமிட்டியே வந்து, டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் முன்னாடி கேபினட் செக்ரட்டரியா இருந்து ரிட்டையர் ஆனவர். சோ அடிப்படையாக அதிக அளவிலே கல்வியாளர்கள் இருந்து இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுவும் நான் ஏத்துக்கிற ஒரு விஷயம். ஆனால் அடிப்படையாக 43 பக்கங்களில் இருக்கும் ஒரு அறிக்கையில் எவ்வளவோ விஷயங்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எப்படி கொண்டு போகணும், மாணவர்களுக்கு 6ஆம் கிளாஸ்ல இருந்து கம்பல்சரியாக டிஜிட்டல் லிட்ரஸி கொண்டு வரணும்ங்கறாங்க. டீச்சர்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்ங்கறாங்க. ஈக்விட்டி இன் எஜுகேஷன் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும். இதுல 43 இது எல்லாத்தையும் விட்டுட்டு இதுலயே வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பல இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம் வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் வந்து திருப்பி போர்டு எக்ஸாம் கம்பல்சரி, நடுவுல வந்து கம்பல்சரி இல்லன்னாங்க மத்தியில. இல்ல அதுல ரெண்டா பிரிக்கிறாங்க இல்ல, ரெண்டா பிரிச்சு அறிவியல் மேத்ஸ் எடுத்துறவங்க தனி, அதுக்கு அப்புறம் வந்து பி பிரிவுங்கிறது தனி. அடிப்படை விஷயத்தை பாத்துருவோம். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்க கூடாதுங்கிறீங்க. அதாவது முதல்ல ஸ்டேட் சப்ஜெக்டாக இருக்க வேண்டிய எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கு உரிமையே இருக்க கூடாதுங்கிறாரு. இப்ப அந்த வாதத்தையே எடுத்துப்போம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறோம், இல்ல ஒரு மருத்துவம் படிக்கிறோம். இந்திய அளவுல நம்ம எங்க வேணாலும் போய் அந்த டிகிரியை பயன்படுத்தி கொண்டு அதற்கு மதிப்பும் அங்கீகாரம் இருக்கிறதா இல்லையா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு ஒரு தமிழ்நாடு தனியா வந்து நீங்க வச்சுக்கிட்டு தமிழகத்துல மட்டும்தான் பிராக்டிஸ் பண்ணலாம், தமிழகத்துல மட்டும்தான் லா. இப்ப நீங்க பிஏ எல்எல்பி படிச்சாலும் எம்ஏபிஎல் படிச்சாலும் சட்ட படிப்பு படிக்கிறீங்க, இல்ல மருத்துவம் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, அதனுடைய வேலிடிட்டி எங்க?
இப்ப நீங்க ஆஸ்திரேலியா போனாலும் அமெரிக்கா போனாலும் அவங்க நாடு கொடுக்கிற ஒரு பரீட்சையை எழுதணும், இல்லாட்டி அந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஆனால் இந்தியா முழுவதும் நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கிற ஒரு கல்லூரியில படிக்கிற ஒரு படிப்பு உங்களுக்கு ஏற்கப்படுகிறதா இல்லையா? ஏற்கப்படுகிறது இல்லையா? அப்ப மத்திய வாயை திறக்க கூடாது, அவங்க எதுவுமே சொல்லக்கூடாது, நாங்களே வச்சுப்போம் கல்வி, நாங்க என்ன சொல்றதோ அதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. அது விருப்பத்தின் அடிப்படையில தானே இருக்கு. விருப்பத்தின் என்னது இல்லையே. நீங்க சிலபஸ் படிக்க போறீங்க இல்லைங்க, தேசிய அளவுல வைக்கக்கூடிய தேர்வுகளை இல்லைங்க, நீங்க பாஸ் சில பண்ண போறீங்க. கைட்லைன்ஸ் மத்திய அரசு கொடுப்பதற்கு உரிமை இருக்கிறது. உதாரணத்துக்கு மருத்துவம், நான் வந்து இப்போ எம்சிஐ வந்து அது நீட்டுக்கு அதே தான் எதிர்ப்பு. நாங்களே பரீட்சை நடத்துவோம், இல்ல நாங்க பரீட்சை நடத்தாம கூட நாங்க சீட் கொடுப்போம், நீங்க அதெல்லாம் கேட்க கூடாது. 10வது தேர்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி ன்னு பிரிக்கிறாங்க. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்ட் ஏக்கு போறாங்க, சரியா படிக்காத மாணவர்கள் பார்ட் பிக்கு வராங்க. அதுல ஆர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு, மேக்ஸும் சயின்ஸும் பார்ட் ஏல இருக்கு. அப்ப இங்கேயே நீங்க வந்து கணிதம் படிக்கக்கூடிய அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்ந்தவர்கள், அத சரியா படிக்காத மாணவர்கள் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்க உயர்ந்தவர்கள்ங்கிற வார்த்தை எங்கேயாவது வருதா? யார் அந்த ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். இன்ஜினியரிங் சீட் 1 லட்சம் சீட் காலியா போகுது இல்ல, ஆர்ட்ஸ் காலேஜ்ல இன்னைக்கு டிமாண்ட் ரொம்ப, அதாவது இது வந்து ஒரு மாறுதல் வந்து நடந்துகிட்டே இருக்குங்க சமுதாயத்துல. நம்ம வந்து இது உயர்ந்தது, இது இன்ஜினியரிங் வசதி. இப்ப நான் கல்லூரியில இருந்து படிக்கும் போது, ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 2 ஆப்ஷன் தான், 3 ஆப்ஷன். ஐதர் மெடிசின் போனோம், இன்ஜினியரிங் போனோம், லா போனோம், வேற எந்த ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு வாழ்க்கைங்கிற மாதிரி. இன்னைக்கு கேந்திரிய வித்யாலயாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு மாதிரி தான் இருக்காங்க. நவோதயா பள்ளிகள்னு சொல்லிக்கூட இந்த சிபிஎஸ்சிங்கிற ஸ்கூல்ல படிக்கிறவங்களுடைய இது தனிதான். நீங்க எங்க படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் சிபிஎஸ்சியில படிக்கிறேன்னு பெருமையா சொல்றதும், நீங்க கார்பரேஷன் ஸ்கூல்லயோ அல்லது முனிசிபாலிட்டி பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க சாதாரணமா சொல்றது நடைமுறை. இதுதான் இங்க இருக்கக்கூடிய நடைமுறை. ஏன் சொல்லக்கூடாது? நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து பேசுறது கிடையாது. என்னைக்கு இதுதான் இருக்கு, அதே தான் நாங்க சொல்றோம். நாங்க எல்லா இடத்துலயும் நீ இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றோம். இந்தியாவுல வந்து லிட்ரேசி எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு அளவுக்கு இருக்காங்க, எந்த அளவுக்கு இருக்கு நீங்க இந்தியிலேயே நீங்க சொல்லுங்க, எடுத்துங்க எவ்வளவு அளவுக்கு வந்து அவங்க படிச்சிருக்காங்க, அதற்கான முன்னுரிமை சொல்லுங்க. அவர் ஆர்குமெண்ட் அவரே பேசி என்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க சொல்றாங்கல்ல, ஏன் நீங்க அதை பெருசா நினைக்கிறீங்க, ஏன் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு பேசுறாருல்ல. இன்றைக்கு சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடியவர்களுடைய அந்த ஸ்டூடெண்ட்டுங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன் வந்து அங்கே படிக்குதுங்கிறது பெருமையாக சொல்லுங்க. அது யாருடைய தவறு? இருங்க சொல்ல வரேன், யாருடைய தவறு இப்படி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மனம் சார்ந்த பிரச்சனையாக கூட இருந்தாலும் கூட இன்றைக்கு லிட்ரஸியுடைய அந்த வேல்யூ எவ்வளவு, எந்த அளவில் இருக்கு, அவங்களுடைய படிப்பு தரம் எந்த அளவுக்கு இருக்கு இந்தியா முழுக்க. நீங்க தமிழ்நாட்டை கூட எடுத்து, தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு கல்வி கிடைச்சிருக்கிறது. அதற்கு பிறகு வந்து கேரளாவில் ரொம்ப அதிகமான அளவில் இருக்குது. இது எல்லாம் இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் மேலே வந்திருக்கிறாங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. இதை வடிகட்டக்கூடிய அளவில் தான் இந்த மாதிரியான ஒரு டிராஃப்டை கொண்டு வந்து இது நாங்கள் நல்லா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சமூக நீதிக்கு குழி தோண்டக்கூடிய ஒரு வரைவு அறிக்கை தான் இந்த அறிக்கை. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஆனால் நீங்கள் சொல்றது எல்லாம் ஒத்துக்கிறோம். நாங்கள் நீங்கள் கல்விக்கு முக்கியத்துவம், அதாவது ரீஜனல் லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் கூட அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கட்டும். ஆனால் உள்ளார்ந்த வகையில் 2 வகையாக நாங்கள் வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து மேக்ஸு சயின்ஸு படிக்கிறவங்க வந்து ஏ பிரிவு, மற்றவங்க இதில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்கள வந்து தொழிற்கல்விக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் தோல்வி அடைந்தவர்கள் மீண்டும் வந்து அந்த இடத்துல மீண்டும் படிச்சுட்டு அந்த இடத்துக்கு மேல் இடத்துக்கு போக முடியாதா? இப்படி ஒரு சூழல் வந்து இந்த டிராஃப்ட்ல வந்து இருக்கு. எங்கேயுமே அவர்கள் மீண்டும் அந்த கோர்ஸ்ல திருப்பி ரீ எக்ஸாம் எடுக்க கூடாதுன்னு எங்கேயுமே கொடுக்கல. கட்டாயமாக அவர்கள் வொகேஷனல் ட்ரைனிங் அனுப்ப, அதாவது இது வந்து கட்டாயம் என்ற வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தப்படவில்லை. அதாவது 2 முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. வாய்ப்பு வழங்கப்பட்டு அந்த மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து அவர்கள் அந்த தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவர் அந்த எஜுகேஷனை நிறுத்திட்டு விடுறதை விட வொகேஷனல் ட்ரைனிங் ஆஃபர் பண்றதுக்கு வசதிகள் செய்யப்படும். தப்பே கிடையாது. வாழ்வியல் ரீதியாக இன்னும் சமூகம் சரியாக இல்ல, சமனாக இல்ல. பொருளாதார ரீதியாக இன்னும் சமூகம் சமனாக இல்லாத போது நீங்க போட்டியை மட்டும் சமனா வைக்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? இதான் எளிமையான. அதுதாங்க சொல்றேன். நம்ம என்ன பண்ணோம்? சிபிஎஸ்சி சார் சொல்றாரு, சிபிஎஸ்சி வந்து பெருமையா அவங்க சொல்லிக்கிறாங்க. எதனால பெருமையா சொல்லிக்கிறாங்க? ஏன் நாளைக்கு ஸ்டேட் போர்ட்ல நான் படிக்கிறேன், நீ ஏன் பெருமையா சொல்லக்கூடாது? ஏன் சொல்லவில்லை? அது யார் தப்பு? சிபிஎஸ்சியோட தப்பா? அப்ப அதாவது சிபிஎஸ்சி எஜுகேஷன் தரத்தை குறைச்சிடணுமா? அப்போ வெளிநாட்டுல இருந்து எஜுகேஷன் ஒரு சிறந்த ஒரு கல்வி நிறுவனம் வந்து நம்ம இங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டி வைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஏன் வெளிநாட்டுக்கு போக கூடாது?
இது என்ன அபத்தமான ஒரு நாங்க சொல்றதுதான் கரெக்ட், இப்படிதான் இருக்கணும், அதே வந்து நாங்க தொடர்ந்துட்டு இருப்போங்கிறது. உலகம் நாங்க சொல்றதா கரெக்ட், நாங்க சொல்றதா கரெக்ட். சமஸ்கிருதம் தான் படிக்கணும், சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சமஸ்கிருதம் மட்டும் தான் முக்கியத்துவம், 22 மொழிகளை தவிர்த்துட்டு அதுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்ற மொழிகளை பத்தி எதுவுமே கிடையாது. சமஸ்கிருதத்தை படிக்க வேண்டும் என்று எங்குமே கூறப்படவில்லை, எங்குமே கூறப்படவில்லை. Facilities for teaching Sanskrit will be given. நீங்க கட்டாயமா அதை படிக்கணும்ங்கிறது எந்த விதமான ஒரு கட்டாயம் இதில் கொடுக்கப்படவில்லை. நீங்க சொன்ன அந்த 5 நபர் குழுல 4 பேர் வந்து பியூரோக்ராட். அத நான் ஏத்துக்கிறேன். அது தப்பு. ஒருத்தர் RSS பின்னணியில வந்தவர் அப்படினு நான் ஏத்துக்கிறேன். அது வந்து செஞ்சிருக்க கூடாது. பிரகாஷ் ஜவடேகர் RSS அமைப்பிட்ட போயிட்டு ஒபினியன் கேக்குறாரு அந்த பாலிசி பத்தி. அது எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்ல அது இதுதானே உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு பாலிசி மட்டும் சரியா எப்படி ஏத்துப்பாங்க? ஒரு நிமிஷம், யார் அதை செய்தார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இது தவறு என்று நீங்கள் கூறினால் அது வேறு, அது வந்து ஒரு அரசியல் ரீதியாக வரும் எதிர்ப்பு. இந்த கல்விக் கொள்கையில் எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் மிக பெரிய அளவில் ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தால் சில விஷயங்களில் விவாதம் இருக்கலாம். இப்போ இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து எவ்ரி 5 இயர்ஸ் ஒரு ரீடெஸ்ட் வைக்கணுங்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் கட் ஆகும், அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. இந்த மாதிரி விஷயங்களை பத்தி ஒரு விவாதம் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக டீச்சர்ஸ் உடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது. இதுல வந்து டிபேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது அமைத்த குழுவுல வந்து நம்ம நிச்சயமா குத்தம் சொல்லலாம், அதிக அளவுல கல்வியாளர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரே இடத்துல சமஸ்கிருதம் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதுனால இந்த கொள்கையை வந்து நிராகரிக்கணும். அந்த கட்டாயம் என்று வார்த்தை விட்டுட்டு 22 மொழிகளுக்கு என்ன இருக்கு? 22 மொழிகளுக்கு வந்து நீங்க வந்து மற்ற என்ன அதுக்கு முன் பேராலே சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க ஒவ்வொரு முறையும் நவோதய பள்ளியில முடிக்கிறோம். நவோதய பள்ளியில ஒரே ஒரு கேள்வி, அவர் சொன்னதுல ஒட்டுமொத்தமா சேர்த்து நம்ம கிளஸ்டரா பாக்குறதுங்கிறது தகுதியும் தரமும். மாணவர்கள் தரமான மாணவர்கள் வெளியில வருவாங்க, தகுதியான மாணவர்கள் வெளியில வருவாங்கங்கிற அடிப்படையில தான் தகுதி திறமை. இந்த தகுதி திறமை அப்படின்னு சொல்லி சொல்றதே வந்து ஒரு மோசடியான ஒரு குற்றச்சாட்டு, மோசடியான ஒரு வாதம். என்ன தகுதி நீங்க வந்து புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு தகுதி, அதை படிச்சா ஒரு தகுதி, இல்லைன்னா படிக்கலன்னா தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? தகுதிங்கிறதுக்கான என்ன சார் அளவுகோல் இருக்கு? சரி, அப்ப தகுதியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ரிசர்வேஷன்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து எப்படி மேல வர்றது? இத்தனை ஆண்டு காலமாக வந்து பாலிசி ஆஃப் ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் அது வந்து கிடையாதா? அதை பத்தி எங்க சொல்லியிருக்காங்க? ஒரே ஒரு வார்த்தை இதுல வந்து சொல்லியிருக்காங்களா? என்னங்க சம்பந்தம்? எஜுகேஷன் பாலிசில அவங்க புதுசா எதுவும் கொண்டு வரல. மறுக்கப்பட்டவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும், மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், மறுக்கப்பட்டவர்களுக்கு அப்படியே வாய்ப்பு படிப்பதற்கான வாய்ப்பு, அதற்கு அப்புறம் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு ரெண்டுமே கிடைக்கும். இல்ல எதுவுமே இல்லாத கொண்டு வந்து எப்படி சொல்றது? இன்னைக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு, நீங்க போய் படிச்சு பாருங்க. கிராஜுவேட்ஸ், நம்ம கல்லூரிகளிலிருந்து வர கிராஜுவேட்ஸ்ல 60 லிருந்து 70% அன்எம்ப்ளாயபிள்ங்கறாங்க. எதனால சொல்றாங்க? கல்வித்தரம் உயரவில்லை, கல்வித்தரம் தாழ்ந்திருக்கிறது, இதை உயர்த்த வேண்டும். இதை வந்து நம்ம ஏத்துக்கல. கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டாம், கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டாம்ங்கிறது வந்து நாங்க சொல்லவே இல்லை. கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும். கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு நீங்களே ஒத்துக்கிறீங்க, இவங்க எல்லாம் கூப்பிடல, அவங்க எல்லாம் கூப்பிடல, ஆனா அது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த வகையில வந்து அமைக்கப்பட்ட முறையோ அதில் குழுவில் இடம்பெற்றவங்களோ சரியா இருக்க வேண்டுமா? இல்ல அதிக கல்வி இன்னும் பல்வேறு தளங்களில் இதுக்கான விவாதங்கள் தேவைப்படுகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. திருமணத்திற்கு முன்பாக மருத்துவ பரிசோதனை செய்யுங்கள் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அடிப்படையில் திருமண குற்றங்கள்லாம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மருத்துவ ரீதியாக இது பார்க்கணும்னா நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இதுவாக தான், ஒரு கருத்தாக தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒன்று வந்து நிறைய நாடுகள், சில நாடுகள் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதே ஜெனட்டிக் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று வந்து உறவினர்களுக்கிடையே, நம்ம தமிழ்நாடு போன்ற இடங்களில் உறவினர்களுக்கிடையே வந்து திருமணம் நடக்கிறது வந்து சகஜமான ஒரு விஷயம். அதில் வந்து ஜெனட்டிக் மேல்ஃபார்மேஷன்ஸ், பிறக்கும் குழந்தைக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு சில சிச்சுவேஷனில் அதிகமாக இருக்கிறதுனால டெஸ்டிங் பண்ணுறது ஜெனட்டிக் கவுன்சிலிங். அது தவிர ஒரு கவுன்சிலிங் மூலமாக ஏதேனும் இப்போ நம்ம நிறைய இதில் வந்து அஃப்கோர்ஸ் முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடியெல்லாம் வந்து பெண் பார்க்குறது ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கு பிறகு திருமணம் முடிஞ்சிடும், அந்த மாதிரி இல்லை. இப்போது ஈவன் ஒரு கிராம சூழ்நிலையில் கூட ஓரளவுக்கு ஒரு மணமகனும் பேசிக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சில நாட்களுக்கு அவங்க பேசிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இருக்கு. ஆனாலும் பெரிய அளவில் உடல் ரீதியாக ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா, மன ரீதியாக ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறது தெரிய வர்றதுக்கு, அந்த பார்ட்னருக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் வந்து அதிகமாக ஏற்படுத்தப்படவில்லை.
அவங்க வந்து ஒரு ஒரு அவங்களுடைய ஜென்ரல் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்களே தவிர அவர்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது. ஸோ இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் போகும்போது நிச்சயமாக இதெல்லாம் வந்து தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த அந்த ரீதியாக இது சொல்றப்படுறது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு கருத்து. மருத்துவ பரிசோதனை தேவை அவசியம் அப்படின்னு சொல்றாரு நீதிபதி கிருபாகரன் அவர்கள் சொன்னது வந்து முற்றிலும் சரியான ஒன்று. நான் பொதுவாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஜாதக பொருத்தம் அதுதான் அதிகமாக பார்த்து கல்யாணம் நடக்குது. நடுவில் சில காலத்துக்கு முன்பு ரத்த மாதிரி வந்து எடுக்கணும், இந்த தேவையில் இந்த ரத்தத்துக்கும் அந்த ரத்தத்துக்கும் கலந்தால் சரியான அளவில் வந்து ஒரு குழந்தைகள் இருக்காதுங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்த நேரத்தில் ரத்த பொருத்தங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் வந்து எய்ட்ஸ் இருக்கிறவங்கதா இல்லையா, இந்த தொற்று நோய்கள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கணுன்றத சொல்லும்போது, ஏன் வந்து இப்படிப்பட்ட திருமணம் சம்பந்தமான குற்றங்கள் பெருகி வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை பார்க்கும்போது, சமீபமாக வந்து இருக்கக்கூடிய சில ஆய்வுகளில் விஷயத்தை மறைத்து திருமணம் செய்து கொள்ளுது. இந்த வழக்கில் கூட அப்படி தான் புற்றுநோய் இருக்கிறது, அது இருந்ததை மறைத்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் வந்து கேட்குறாங்க. நீதிபதி கிருபாகரன் அவர்கள் சொன்னது வந்து முற்றிலும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அவர் சொல்லியிருக்கிறது, இதை வந்து முழுமையான அளவில் வந்து பிரச்சாரம் செய்யணும், அதை வந்து விளம்பரப்படுத்த வேண்டும் என்று சொல்வது பாராட்டி போற்றி வரவேற்கக்கூடிய ஒன்று. இந்த அடிப்படையில் வந்து இருந்ததினால் திருமணத்திற்கான குற்றங்கள் வந்து பெருகுவதை ஓரளவிற்கு நாம் கட்டுப்படுத்தலாம். இது என்ன தாக்கத்தை உண்டு பண்ணும்? மனம், காதல், திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயமாக இதுவரைக்கும் பார்க்கப்பட்டு வந்த சூழல்ல, இப்போ அறிவியல் ரீதியாக வந்து திருமணத்துக்கு முன்பாக வந்து கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கங்களை, விளைவுகளை ஏற்படுத்தும்? நம்ம இல்லை, ஒன்று வந்து இது வந்து கட்டாயப்படுத்த முடியாது. இது வந்து ரெக்கமெண்டேஷன், அதாவது இந்த மாதிரி ஆலோசனை. அதனால தான் வரவேற்கத்தக்க விஷயம். நாளைக்கு வந்து அரசு வந்து மேண்டேட்டரியாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் வச்சுக்கிட்டு தான் திருமணம் செய்து கொள்ளணும்னு யாரும் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. அந்த அடிப்படையில் இது ஒரு சஜஷனாக, இது ஒரு ரெண்டு, இப்போ நீங்கள் உணர்வு பூர்வமாக நடக்கும் ஒரு ஒரு விஷயம்தான் காதல், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த உணர்வு பூர்வமான விஷயம் வந்து ஓராண்டு காலமோ 6 மாத காலமோ 3 வருஷமோ இருக்குது காதல். அதுக்கு பிறகு அவங்க 30 வருஷமோ 40 வருஷமோ ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். அதற்கு வந்து அந்த ஓராண்டு காலம் அவர்களை தயார்படுத்தி கொள்வதா என்று பார்த்தால் பல சமயங்களில் அது செய்வது இல்லை. ஏன்னா அந்த காதலிக்கிற நேரத்தில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெஸ்ட் பிஹேவியர்ல இருக்கிறாங்க. அவர்களுடைய உண்மையான எல்லா தகவல்களையும் அவர்கள் தெரிவித்தால் இந்த காதல் முறிந்து விடுமோ என்ற பயம் ஐதர் ஆணுக்கு இருக்கலாம் பெண்ணுக்கு இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க பகிர்ந்து கொள்வார்கள், முழுமையாக தங்களை பற்றிய அனைத்து தகவல்களையும் அந்த பார்ட்னரோக பகிர்ந்து கொள்வார்கள் என்ற எந்த விதமான உணர்வு சார்ந்ததுன்னு கேட்கிறேன். அப்படின்னா நீங்க இப்ப திருமணம் பண்ணிக்க போறதுக்கு முன்னாடி மருத்துவ டெஸ்ட் எடுக்கிறீங்க, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, நம்ம திருமணத்தை பண்ணிக்கிறோம். திருமணத்திற்கு பிறகான பிரச்சனைகள்னு வருகிற போது அங்கே உணர்வும் புரிந்து கொள்ளலும் ஒருத்தரை நேசிக்கிறது தானே தொடர்ந்து வழிநடத்த போகிறது. நிச்சயமா நிச்சயமா. அதாவது இப்போ அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்ல வந்து இப்போ ஒருத்தர் ஆணோ பெண்ணோ சரி உதாரணத்துக்கு ஒரு HIV நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அட்லீஸ்ட் அந்த அதை பற்றி தெரிவதற்கான உரிமை, அதற்கு அப்புறம் வந்து அந்த பார்ட்னருடைய டிசிஷன், அதை ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ளாததா, உணர்வு பூர்வமாக தொடர்ந்து அவரை திருமணம் செய்து கொள்வதா வேண்டாமாங்கிறது அந்த பார்ட்னருடைய டிசிஷன். ஆனால் தெரியாமல், ஒரு உதாரணத்துக்கு நம்ம நிறைய கேஸ்ல பார்க்கிறோம், திருமணம் முடிகிறது, ஒரு 3 வாரத்துக்குள்ளேயே வந்து பிரிஞ்சிடுறாங்க, அதுக்கு பிறகு ஒரு விவாகரத்துக்கு அப்ளை பண்றாங்க. அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பெண் சார்பா சொல்றாங்க, இல்லைங்க அவர் வந்து கேயா இருந்தாரு, அவர் வந்து அவர் அதனால வந்து இந்த இது வந்து முன்னாடியே சொல்லலை, அவங்க குடும்பத்துல வந்து கல்யாணம் ஆனா சரியா போயிடும். நிறைய கேஸ்ல நம்ம பார்க்கிறோம். மனநோய்கள் என்ன சொல்றாங்க, பெற்றோர்கள், படித்த பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, இல்லைங்க ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும். சினிமாவில் பார்க்கறது மட்டும் இல்லை, சமூகத்திலையும் அப்படிதான் இருக்கு, சமுதாயத்திலும் அப்படிதான் இருக்கு. அந்த அடிப்படையில் நடக்கும் இந்த திருமணங்கள், ஒரு வாரத்தில் முறியும், ஒரு மாதத்தில் முறியும் திருமணங்கள், இதெல்லாம் தவிர்ப்பதற்கு இது ஒரு வழிவகுக்கும். இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம பார்க்கலாம். திருமணத்திற்கு அதற்கு முன்னாடி செய்யக்கூடிய டெஸ்ட் அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இவங்க வந்து எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க, அது எப்படிலாம் கையாள்வாங்க? ஒரு 50% வந்து தேவையற்ற வழக்குகள் வந்து குறையும். குடும்ப நல நீதிமன்றங்களில் கீழ்கோர்ட்டில் வந்து சபார்டினேட் கோர்ட்ஸில் வந்து சப்கோர்ட்டில் விசாரிக்கப்படக்கூடிய விவாகரத்து வழக்குகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இதை முழுமையாக சொல்லலை, இவருக்கு நாள்பட்ட நோய் இருக்கிறது என்றும், பெண்ணுக்கு இப்படிப்பட்ட நோய் இருந்தது என்னால் வந்து ஈடுபட முடியல அப்படின்னு சொல்கிறதுமாக கூடிய அந்த காரணங்களின் அடிப்படையில் தான் விவாகரத்து வழக்குகள் வருது. இதை சொல்லலை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கோவப்பட்டு உணர்ச்சிவசப்பட்டு குற்றச்செயல்கள் ஈடுபடுபவர்களும் இருக்கிறாங்க.
ஆக இந்த மாதிரியான ஒரு குற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போது இது கம்பல்சரியாக வைக்க முடியாது, நீ கண்டிப்பாக அதை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறத வந்து வைக்க முடியாது. ஒரு ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் தான் அதை சொல்ல முடியும். அந்த ரெக்கமெண்டேஷனில் திருமண பொருத்தம்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முறை அந்த பிளட் இதையும் பார்த்துடலாமே, ஏதாவது ஒரு முழுமையாக உடல் பரிசோதனை செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி அதை செஞ்சுட்டு சரியாக இருந்ததுன்னு சொன்னால் திருமணம் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வேறு எங்கேயா பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே வரக்கூடிய அந்த ஆபத்துக்களை கழித்து கட்டக்கூடிய, அதை தடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இதன் மூலமாக ஏற்படும். இத்தகைய மையங்கள் அரசே அமைக்கலாம், தப்பே கிடையாது. அரசே வந்து ஒரு மாவட்டத்திலையும் இல்லை முக்கியமான நகரங்களிலும் ஆலோசனை மையங்கள் அமைத்து திருமண மேரேஜ் கவுன்சிலிங் சென்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன பண்றோம், திருமணமான பிறகு வந்து மேரேஜ் கவுன்சிலிங்கிறது வந்து பிரச்சனை வருது, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வரும்போது அதை தீர்த்து வைப்பதற்கு கவுன்சிலிங் இருக்கு. ஏன் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு அதே மாதிரி அதே சென்டர்ஸோ அதே மாதிரி மையங்களோ அரசை அமைக்கலாம், தவறே இல்லை. தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. மதுரையில் 6 சிறுவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரியவர்கள் வந்து குழந்தைகளை வந்து பொம்மைகளாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது முற்றிலும் தவறான ஒரு சட்டப்பிரிவு, அதாவது பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த சட்டப்பிரிவுகளை தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த போஸ்கோ சட்டத்தின் அடிப்படையில் அதனுடைய அந்த வரையறை, டெஃபினிஷன், செக்ஷன் 11 இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், அது எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பற்றி வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சின்ன குழந்தைகள் மேலே, அதுவும் வந்து 12 வயதுக்குட்பட்ட, அதில் குறிப்பாக வந்து ஒரு பெண் குழந்தையும் சேர்த்து இந்த வழக்கில் வந்து போட்டு அதில் வந்து இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இளம் வயதில், அதுவும் தென் மாவட்டங்களில் சாதி கலவரங்கள் அல்லது சாதி ரீதியான மோதல்கள் ஏற்படுவதற்கு இந்த சாதி வெறியர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதே சமயத்தில் இந்த குழந்தைகள் சாதி வன்மத்தினால தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு பாருங்கள், இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒன்று. முக்கியமாக இந்த சட்டத்தின் பிரிவுகள் இந்த குழந்தைகளுக்கு அப்ளிகபிள் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து இல்லை. சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி வரல. ஒருவருக்கு ஒருவர் கேலி செய்து கொள்வதும், சின்ன சின்ன பசங்களோடு பேசிக்கொள்வதும், அல்லது வந்து அடித்துக்கொள்வதோ அல்லது வந்து ஒரு சின்ன அளவில் வந்து அடிச்சுக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அதை வந்து பெரியவர்கள் தலையிடுறதுனால சின்ன பசங்க சண்டை பெரியவங்களுடைய சண்டையில் முடியுதுங்கிற மாதிரி இந்த செய்தி இந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஷெட்யூல்டுல மக்களுக்காக இருக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன என்பது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சட்டத்தின் மூலமாக அவர்களை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள், ஆதிக்க சாதி என்று சொல்லப்படுகிறவர்கள் அச்சுறுத்துகிறார்கள் என்றுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படுது. மேலோட்டமாக பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கிறது. இந்த சட்டம் மிக மிக தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு என்ன காரணம், இதை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற பயிற்சி கூட போலீஸாருக்கு இல்லை என்பதுதான் வந்து இதன் மூலமாக நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். ரொம்ப ஒரு வருந்தத்தக்க சம்பவம். ஏன்னா 9 வயது குழந்தைகளும், ஒரு குழந்தை வந்து 6 வயசுன்னு போட்டிருக்காங்க, அது எக்ஸாக்ட் ஏஜ் தெரியல. ஆனால் ரிப்போர்ட் வந்ததுல வந்து ஒரு குழந்தை 6 வயது. ஒரு 6 வயது குழந்தை எப்படி வந்து ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ்ல ஈடுபட முடியும்? இது வந்து ஒரு லாஜிக்கு நம்மளால எப்படிங்கிறது, அது வந்து அதை அந்த கேஸை பதிவு செய்யும் போதே அது வந்து யாருக்காவது அந்த காவல்துறை அதிகாரிக்கு தோணிருக்க வேண்டாமா? அதாவது ஒரு 6 வயது குழந்தை மேல ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ் சார்ஜ் வந்து எப்படி நீங்க இது பண்ணலாம்? இது வந்து நம்ம சில டைம் பார்ப்போம், யூபியில் வந்து 5 வயது குழந்தை ஏதோ இதுக்கு கைது பண்ணாங்க, அது பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, நம்ம பேப்பரில் பார்த்துட்டு, வா அதெல்லாம் வட மாநிலங்களில் எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிற அதே மாதிரி தான் இன்னைக்கு. ஒன்று, இந்த ஜாதி ஆங்கிள் ஐயா சொல்றது போல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கல்லூரிகளிலும் அது கொஞ்சம் டேஞ்சராக போகும். ஏன்னா அதிக அளவில் வயலன்ஸ் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பள்ளிகளில் மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு பென்சிலை நீ எடுத்துட்டேன்னு உட்காந்து சண்டை போடுறாங்க. அதுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த குழந்தை எந்த ஜாதி, அந்த குழந்தை எந்த ஜாதின்னு பார்த்து ஒரு ஜாதி ஆங்கிளை கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க கேஸ்ல கொண்டு போய் முடிக்க முடியுமா? இது என்ன நடந்திருக்க வேண்டும்? இந்த ரெண்டு ஆக்சுவலா ஒரு செய்தி என்ன வருதுன்னா, இந்த தகராறு, இந்த சிறிய வந்து அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் போயாச்சு, அவங்க கிளாஸுக்கு முடிஞ்சு போன விஷயம், மேட்டர் வந்து முடிஞ்சு போய் மாணவர்கள் அதை மறந்துட்டு போயாச்சு.
அதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஆசிரியர் வந்து அதை எடுக்கிறாங்க, அவர் வந்து யார்கிட்டயோ சொல்றாங்க, அதுக்கப்புறம் பெற்றோர்கள், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து தகராறு பண்றாங்க, அதுக்கப்புறம் அது போலீஸ் அளவுக்கு போகுது அப்படிங்கறது தான் வந்து செய்தி. ஆனா காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன சொல்றாருன்னா, இது சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான், சட்டத்துல இதற்கான விதிமுறைகள் இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் எந்த லெவல்ல போகுது, அதற்கான ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருங்கிறது அது தனியாக தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆனா இந்த வழக்கு தொடுப்பதற்கான எல்லா முகாந்திரங்களும், பதிவு செய்யப்படுவதற்கான எல்லா முகாந்திரங்களும் இதுல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்பொழுதுமே இந்த மேல் அதிகாரிகள் வந்து தனக்கு கீழே இருக்கிறவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னா, ஆமா தப்பு பண்ணாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலத்துல எந்த போலீஸ் ஆஃபீஸரும் சொன்னதே கிடையாது. அதே மாதிரிதான் இவரும், காவல் கண்காணிப்பாளரும் தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய நபர்கள் அவர்கள் சட்டம் தெரிந்து செய்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. எடுத்த உடனே இப்படி ஒரு பதிலை சொல்லி அவங்கள காப்பாற்றுவதற்காகத்தான் முயற்சி செய்கின்றார்கள். சமீபத்தில் கூட நம்ம வந்து பத்திரிகையில் பார்த்துருக்கலாம், ஒரு வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தையை ஒரு மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் செய்திருக்கிறார் என்று சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களை வந்து வரவழைச்சு கண்டனம் தெரிவித்து அந்த குழந்தையை விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்குது, ஏன் கொண்டு வரப்பட்டிருந்தது, அந்த டெஃபினேஷன்லையும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ்லையும் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்குது. குழந்தைகளை பாதுகாப்பதற்காக, குழந்தைகளை பாதுகாப்பது, பெரியவர்கள் பெரிய தடிமாடு மாதிரி இருக்கிறவன் ரொம்ப கேவலமான முறையில் குழந்தைகளிட நடந்து கொள்வதை தடுப்பதற்காகவும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருப்பதற்காகவும் எப்படியெல்லாம் வந்து தொடக்கூடாத இடங்களில் தொடுவது, பேட் டச் குட் டச் எப்படி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இதன் மூலமாக வந்து குழந்தைகளை வந்து மிஸ்யூஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறத தடுப்பதற்காகவும் பெரியவங்க மேலே போடக்கூடிய ஒரு வழக்கை இந்த போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் மேலே வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது வந்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் தானாக முன் வந்து வழக்கு பதிவு செய்து அந்த காவல் அதிகாரிகளே அந்த போலீஸ்காரர்களை கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும். அந்த இடத்துல ஒரு சுமூகமான ஒரு நிலைமை ஏற்படுவதற்காக அங்கே அமைதி பேச்சுவார்த்தைக்கான அந்த குழுவை ஏற்படுத்தி இதில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இதில் வந்து இறங்கி அங்கே பதட்டத்தை, அந்த சமூக பதட்டத்தை வந்து தணிக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து சட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு செய்தித்தாளில் சொல்லியிருக்கிறார். இன்னொரு செய்தி என்ன வந்திருக்கு, அங்கே காவல்துறை அதிகாரி தன்னுடைய பெயரை சொல்லாமல் சொல்லியிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு. ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் நாங்கள் வந்து இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம், இன்னைக்கு நாங்களும் குற்றவாளியாக சேர்ந்து சமூகத்தின் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னு. என்ன கேள்வி வருகிறதுனா, இந்த மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்படுகிற போது எல்லா நிலையிலையும் எல்லா வழக்குகளும் இது மாதிரி தான் அவங்க எடுத்துக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல நிச்சயமா ஃபர்ஸ்ட் வந்து பள்ளி மாணவர்களிடையே ஒரு சிறிய கைகலப்பு ஏற்பட்டாலோ இல்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக் கொண்டாலோ, இப்ப பள்ளிகள்ல நம்ம பாக்குறோம் தகாத வார்த்தைகளை மாணவர்கள் பயன்படுத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ பெரிய சண்டைன்னு பார்ப்போம், ஒரு மணி நேரம் கழிச்சு 2 பேரும் தோல் மேல தோல் போட்டுட்டு போய் கேன்டீன்ல போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பாக்குறது இல்லையா? நம்ம எல்லோருக்கும் நடந்த விஷயம். பிள்ளை வளரும் பருவம் அந்த மாதிரியான ஒரு பருவம். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தர் திட்டுறோம், ஒரு 1 ஹவர்ல வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும். திருப்பி அதை வந்து ஒரு நிமிஷம் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் கூட அவங்க எங்க இருந்து எடுத்துக்கிறாங்க? பெற்றோர்கள் தானே வந்து அந்த தகாத வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு? பெற்றோர்கள் தானே வந்துச்சு. ஆனால் அடிப்படையாக காவல், சரி உதாரணத்துக்கு இந்த சம்பவத்துல காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பெற்றோர்கள் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு. அங்கு போய் 2 மாணவர்கள் குரூப்ஸையும் கூப்பிட்டு என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னா அவங்க வந்து பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சுங்கிறாங்க. அந்த பிள்ளைகள் வந்து அவங்க கிளாஸுக்கு போயாச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு அப்புறம் வந்து பெற்றோர்கள் வந்து இதை தூண்டி விட்டு அதுக்கு பிறகு காவல்துறைக்கு போய் இதுல வந்து இது ஒரு முன்னுதாரணமாக ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் பெரிய கவலை. ஏன்னா நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளில் மாணவர்களுடைய பிரச்சனை வந்துட்டு இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, சண்டை போடுவாங்க. இதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜாதியை கொண்டு வந்து பெற்றோர்களை வைத்துக்கொண்டு காவல்துறையில் கம்ப்ளைண்ட், போலீஸுக்கு ஃபுல் டைம் இதுதான் பண்ணணும், வேற ஒன்றும் வேலையை செய்ய முடியாது. தவறான முன்னுதாரணம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி இதுல அந்த காவல்துறை அதிகாரி சொன்னதும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதிக ஜாதியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வழக்கை பதிவு செஞ்சோம், இன்னைக்கு நாங்களும் சமூகத்தின் முன்னாடி குற்றவாளியா இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு வழக்குக்கு மட்டும்தான், இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் இப்படி கையாளப்படுகிறதா? அழுத்தங்களுக்கு எல்லா வழக்குகளுக்கும் இப்படியான நிலை இந்த முறை பின்பற்றப்படுகிறது. அப்படியானால் அழுத்தங்களுக்கு பயந்து, ஏன்னா யாருக்குமே பயப்படாதவங்க நாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காவல்துறை சாதி அழுத்தங்களுக்கு, சாதி வெறியர்களுடைய அழுத்தங்களுக்கு பயந்து வந்து அவர்கள் வந்து வழக்கு பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட ஒரு வெட்கக்கேடான செய்தி வேறு எதுவுமே இல்லை என்றுதான் நான் சொல்வேன். இன்னொன்று, இன்றைக்கு மனித உரிமை ஆணையத்தில் அதிகபட்சமான வழக்குகள் போலீஸ் அதிகாரிகள் மீது தான் போடப்பட்டு அந்த வழக்குகள் நடந்து கொண்டு வருகின்றது. அவர்களுக்கு தான் தண்டனையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது
இவர்களுக்கு வந்து போலீஸாருக்கு வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப குறைவான போலீஸார்கள் தான் இன்றைக்கி இருக்காங்க. முறையான பயிற்சி, சட்டத்திற்கு இந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த சட்டத்தின்படி எப்படி வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற முறையான பயிற்சி அவர்களுக்கு இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறையாக இருந்தாலும் கூட, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அழுத்தம் கொடுக்குறாங்கன்றது, இந்த அழுத்தங்களுக்கு பலியாகக்கூடிய அளவில் தான் போலீஸாருடைய நிலைமை ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. அது சாதி அழுத்தமாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியான அழுத்தமாக இருந்தாலும் சரி, மற்ற வகையிலாக இருக்கக்கூடிய அழுத்தங்களாக இருந்தாலும் அந்த அழுத்தங்களுக்கு அவர்கள் பலியாகின்றார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் நீதி மறுக்கப்படுகிறது என்றுதான் அர்த்தம். அந்த அடிப்படையில் இப்படி நாங்கள் அழுத்தத்துக்கு நாங்கள் பலியாயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி சொல்றதே ரொம்ப கேவலமா இருக்குது. கேட்கறதுக்கே ரொம்ப 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 சங்கடமாவும் ரெண்டு பேருமே இதுல ஒருமித்த கருத்தோட இருக்கிறதுனால நேற்று இதே செய்தியை நம்ம எடுக்கிற போது ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் வந்து ஒரு கருத்தை சொன்னாரு, வழக்கறிஞர் சாந்தகுமாரியும் ஒரு கருத்தை சொன்னாங்க. குற்றங்கள் அந்த அடிப்படையில் செய்யப்படுகிற வழக்குகள் அப்படிங்கிறதுல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இன்னும் அதிகப்படியாக குற்றங்களை செய்யக்கூடிய அளவுக்கு மன முதிர்ச்சியோடு இந்த குழந்தைகள் வந்து வளர்ந்துட்டாங்கிறதையும் நம்ம முற்றிலுமாக நிராகரிக்க முடியாது. இவங்க வந்து கெட்ட வார்த்தை பேசுறாங்க, இல்ல தவறான வார்த்தைகளை பேசுறாங்க, ஜாதி பெயரை சொல்லி திட்டுறாங்க, குழந்தைகளை தாக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வருகிற போது அதனால வழக்குகளை பதிவு செய்யறது சரிதான். விசாரணை அடிப்படையில் அது முடிவு செய்யப்படணும். ஆனா வழக்கே பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்தை அவங்களும் முன்வை. வழக்கு பதிவு செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லலைங்க இந்த இடத்துல. இது வந்து இந்த குழந்தைகளுக்கானது. இதுல வந்து இந்த சட்டப்பிரிவுகள் பேடை வழக்கு செய்யறது சரியாங்கிறதா பத்தி நம்ம அதுதான் அவரும் சொல்றாரு. நீங்க குழந்தைகள் தவறு செய்யக்கூடிய குழந்தைகள் குற்றங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு கூட அவங்க வந்து மனமுதிர்ச்சி அடைகிற போது வழக்குகளின் சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது. மனமுதிர்ச்சிங்கிறது எந்த வகையில சார், எந்த வயதுல சார் வரும்? குறைந்தபட்சம் 12 வயதுகளுக்கு மேல தானே வரும். இங்கு இதில் சொல்லியிருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வந்து 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். அதிலும் ஒரு குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருக்கிறதா, முதலே சொன்னது ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தை மேலே இந்த சட்டத்தை, அந்த பெண் குழந்தை மேலே இந்த சட்டத்தை போட்டிருக்கிறதுங்கிறது வந்து எந்த அடிப்படையில் வந்து நியாயமாகும்? இவங்களுக்கு வந்து முறையான சட்டப்பயிற்சி. நீங்கள் சொல்கிறது வந்து மன முதிர்ச்சியோடு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா 11 வயது குழந்தை 9 வயது குழந்தை வந்து எந்த முதிர்ச்சி? குழந்தைகள் வந்து தாங்களாக எதுவுமே பேசுறதில்ல, நான் கேட்டதை தான் அவங்க வந்து புதுசாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 17 வயசு 18 வயசில் ஒருத்தன் வந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறவன் வந்து நீங்கள் 16 குறைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அது ஒரு வகையில் வந்து சரியாகும். ஆனால் இந்த பாஸ்கோ ஆக்ட் படி நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட வயதில், அதுவும் 12 வயதுக்கு உட்பட்டு இருக்கிற குழந்தைகள் வந்து போட்டிங்கன்னா இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதை பார்த்து இருக்கக்கூடியவர்கள் வந்து மற்றவங்க எப்படி இருப்பாங்க? இதே போல் இது வந்து பெரிய பாதிப்பை மற்ற குழந்தைகளுக்கு ஏற்படுத்தாதா? ஏற்கனவே உங்களுடைய மனம் வந்து ஒரு மாதிரியான ஒரு அழுத்தத்தில் இருக்கும்போது இந்த பிரிவில் இருக்கவன் எப்படி பண்ணிட்டான், அந்த கேஸ்டில் இருக்கக்கூடிய குழந்தை இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு இடையிலே வந்து ஒரு சாதி பிரிவினை வந்து ஏற்படாதா? இதையே வந்து இவங்க இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. பல முறை நீதிமன்றங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள், ஏதேனும் ஒரு புகார் காவல்துறைக்கு எடுத்து செல்லப்பட்டால் காவல்துறையினர் தீவிரமான விசாரணை நடத்திய பிறகுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தர் மேல கொடுத்தேன்னா உடனே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுங்கிறது கட்டாயம் எங்கேயுமே கிடையாது. காவல்துறையினர் அதை பத்தி விசாரிக்கிறாங்க, அதில் உண்மை இருக்கிறது என்று நம்புகிறார்கள், அதற்கு பிறகுதான். அதே மாதிரி ஒரு கைது நடவடிக்கை கூட விசாரணைக்கு பிறகு இந்த கைது தேவையா அப்படிங்கிறது முடிவெடுக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் செய்யப்பட வேண்டும் பல முறை தெரிவித்திருக்காங்க. இப்ப இந்த கேஸை எடுத்துக்கங்க. இந்த கேஸ்ல வந்து பாலியல் ரீதியாகத்தான் இது நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த காவல்துறையினர் எந்த அடிப்படையில் முடிவு செய்தார்கள் அப்படிங்கிறது வந்து அந்த முடிவு செய்வதற்கு அவர்களுக்கு ஏதேனும் ஒரு எக்ஸ்பர்டீஸோ ட்ரைனிங்கோ இருக்கிறதா, பயிற்சி இருக்கிறதா அவர்கள் முடிவு எடுப்பதற்கு அப்படிங்கிறது. யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அந்த மாணவர்களும் விசாரிச்சிருக்காங்க. என்ன கேள்வினா, நீங்க இப்ப ஜாதி அடிப்படையில நடந்திருக்கு, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை 12 வயதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜாதி அடிப்படையில் நடந்திருக்குங்கிறதுக்கும் கொண்டு வந்து சில ஜாதி அமைப்புகள் வந்து போராட்டம் நடத்துறதுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. தலித் மாணவர்கள் வந்து எங்க மாணவர்களை வந்து திட்டுனாங்க, பேசினாங்க, ஒரே ஒரு கேள்வி கார்த்திக். இந்த ஒரு சைடுல வந்து இருக்கிறது தலித் மாணவர்கள், இன்னொரு சைடுல இருக்கிறது இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள். இது இல்லன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இந்த சமுதாயத்திலிருந்து 2 மாணவர்கள், 2 தலித் மாணவர்கள், இந்த பக்கம் அந்த சமுதாயத்தை சேர்ந்த 2 மாணவர்கள் தலித். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளிய வந்து இது வந்து நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ற லெவலுக்கு, இன்னைக்கு ஒரு விவாதம் நடத்துற லெவலுக்கு இந்த மேட்டர் வந்திருக்குமா? இதுலயும் எல்லா ஜாதி மக்களும் இருக்காங்க. இதுலயும் அந்த ஆதிக்க ஜாதி அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து தலித் மாணவர்கள் இங்க குழந்தைங்களை பேசினாங்க, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி போராட்ட அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு சொல்லியிருக்காங்க, நாங்க போராட்டம் நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஜாதியை விட்டுருவோம், 12 வயதுக்கு முற்பட்ட குழந்தைகள் வந்து பக்குவப்படாம இருப்பாங்கிறதெல்லாம் விட்டுருவோம். ஆனா இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் நான் கேட்கிறேன். திரு வள்ளிநாயகமும் சாந்தகுமாரியும் சொன்ன மாதிரி என்ன கருத்துனா,
குழந்தைகள் வந்து மனமுதிர்ச்சி அடைகிறாங்க, தவறுகளை கொடுமையான குற்றங்களை செய்யக்கூடிய அளவுக்கு கூட வருகிறார்கள்ங்கிற போது இது போன்ற வழக்குகளை பதிவு செய்யலாம் அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம்? அதாவது எந்த ஏஜ் அதுக்கு வந்து சட்ட ரீதியாக நீங்க திருத்தங்களை கொண்டு வந்து ஐயா சொன்னது போல 17 வந்து 16 ஆக்குறது 15 ஆக்குறதுங்கிறது ஓரளவுக்கு வந்து நம்ம டிபேட். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்போஷர் குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. சிறிய வயதிலேயே அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வருகின்றன. அதெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு 2 வயதோ 3 வயதோ குறைப்பதில் எனக்கு இது இல்லை. ஆனால் ஒரு 6 வயது ஒரு குழந்தையோ ஒரு 8 வயது 9 வயது குழந்தையோ பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டது அப்படிங்கிறது எப்படி அந்த மன முதிர்ச்சி வந்திருக்கிறதா அப்படின்னு மன தத்துவ நிபுணர்கள்ட்ட நீங்க கேளுங்க, அவங்க சொல்லட்டும். இந்த மாதிரி அந்த சட்டத்துடைய பிரிவுகளே அப்படிதான் இருக்கும். ஆமா, சட்டத்துடைய பிரிவுகளிலும் இது வந்து மனோதத்துவ நிபுணர் அனுப்பணும். அதற்கப்புறம் வந்து போலீஸ்காரன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடாது குழந்தைகள் மேலே வந்து இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் மீறி வந்து இவங்க வந்து வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப வந்து வருந்தக்கூடியது. இந்த உடனடியாக இந்த வழக்குகளை வந்து வித்ட்ரா பண்ணணும். அது மேலே இந்த வழக்கை போட்டிருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை எந்த விதமான அழுத்தங்களுக்கும், அது சாதி அழுத்தமாக இருந்தாலும் சரி, அரசியல் அழுத்தமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே 482வது பிரிவு சிஆர்பிசி படி போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள், எங்களுடைய வழக்கை வந்து போலீஸ்காரங்க வந்து பதிவு செய்கிறதுக்கே மறுக்கிறாங்க என்று போடப்படக்கூடிய வழக்குகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பதிவு செய்த வழக்குகளை வந்து குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்ய அதிலே குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யுங்கள் என்று போடக்கூடிய வழக்குகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் இருக்கிறத விட எதுக்கு முதல்ல போடக்கூடாத வழக்குகள் வந்து பதிவு செய்யக்கூடாது, அதுக்கு வழக்கு பதிவு செய்கிறதும், பதிவு செய்ய வேண்டிய வழக்குகளுக்கு வந்து பதிவு செய்யாமலே வந்து ஹைகோர்ட்டுக்கு இழுத்தடிக்கிறதும் இந்த காவல்துறையுடைய நித்தம் வாடிக்கையாக இருக்கிறது. இது வந்து மாற்றப்பட வேண்டும் என்பதை இந்த சம்பவத்தை நான் வந்து இந்த சம்பவத்தை மட்டும் வைக்கல, இதை வந்து ஒரு முன் உதாரணம் ஆகக்கூடாது. தொடர்ந்து வந்து பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் ஒவ்வொரு சிறிய பிரச்சனைக்கும் நாம் ஜாதியை கொண்டு முன்னிறுத்தினோம் என்றால் அது எந்த சமுதாயம் வந்து அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதற்கு வந்து போலீஸுக்கு கொண்டு போனாலும் காவல்துறையினர் வந்து வெறும் கேஸ் ஃபைல் பண்ணி கைது செய்வதற்காக மட்டும் இல்லை, ஒரு பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதும் காவல்துறைக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. சோ சுமூகமாக இரு சமுதாயத்தினரிடம் உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து ஈஸியா வைத்திருக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு சேனல்ல வந்து ஒரு விவாதம் நடத்தி ஒரு அனைத்து பத்திரிகைகளும் வரவேண்டிய ஒரு பெரிய அளவுல வருதுன்னா ரொம்ப ஒரு வருந்தத்தக்க நிலைமை. இது நிச்சயமாக ஒரு வழக்குகளை திரும்ப பெறணும் பல்வேறு தரப்புல இருந்து ஆதரவான குரல்கள் வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் இதை எப்படி நகருதுன்னு. தொடர்ந்து கிள்ள வேண்டியதை கோடாலி கொண்டு வெட்டுகிறார்கள் என்றுதான் சொல்லணும். நிச்சயமா நிச்சயமா. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.